குட் மார்னிங் மக்களே. சும்மாமா சரி எங்கே போகிறோம்? நீ வந்து பேசிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா. அதுவும் நானும் அப்பாவும் அம்மாவும் போகிறோம். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி ஏய் யாருக்கு அப்படி? சரி ஓகே. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆனதுனால போயிட்டு அங்கே என்னென்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கொண்டு போய்மா சென்ட்ரா அப்படியே நீ நின்றுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். டேய் வாடா பேக்கப். சரி வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே காலையில் வந்து 10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். போயிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மேடம் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நாங்களாம் வந்து நேரத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிறோம். சர்வீஸும் ரெடியாக லேட் பண்ணிட்டோம். அவங்க அம்மாவும் ரெடியாக லேட் பண்ணிட்டாங்க. சேலம் பாலிகிளினிக் வந்துட்டோம். சிவாவுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். உள்ள என்ட்ரன்ஸில் வந்து ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு போன செக்கப் போகும்போதே எழுதி கொடுத்துருந்தாங்க. வையபிலிட்டி இல்லைனா விசிபிலிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுப்பாங்க. ஸ்கேன் கொடுக்குற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. தண்ணி நிறையா குடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு அம்மாவுக்கும் தான் குழந்தைங்க வந்து நல்லா இருக்காங்க, ஹெல்த்தாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்ணில் சந்தோஷம் வந்துடும். அதாவது கண்ணில் வந்து கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரி கார்த்திகாவுக்கு வந்து ஸ்கேன் வந்து அவங்க அந்த ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு கேட்குதாமான்னு கேட்டிருக்காங்க. சவுண்டு கேட்டோடனே அவளுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணோன்னே ரொம்ப ஹாப்பியாகி அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி அழுவாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கேனுக்கு வந்து கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்து தனியாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணும். ஸோ 1/2 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸ்கேன் எடுத்துட்டாங்க. வையபிலிட்டி ஸ்கேன் சொல்லுவாங்க. ஸோ இது செகண்ட் டைம் வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணால் உடனே கொடுத்தாங்க. ஸோ அதில் ஹார்ட் பீட்டு எல்லாமே வந்து நம்ம காட்டுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட்டு சர்ன்னு கேட்டுச்சான். எப்படி கேட்டுச்சுங்க? சரி சர்வேஷனுக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த விளையாடுறதுக்கெலாம் கேம்ஸ் இங்கே இருக்குது, சர்வேஸ் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வந்தோன்னு அது போன முறை சொன்னோடனே சர்வேஸை கிளம்பி வந்துட்டான். அடுத்து அவனை அந்த கிரவுண்ட் ஒன்று இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே, அங்கே கூட்டிகிட்டு போனேன். மெதுவாக போனோம். ஸோ இந்த கேம்ஸ் இருக்கனால சர்வேஷனுக்கு விளையாடுறதுக்கு கிளம்பிட்டான். மெதுவாக சுற்று. டேய் ரிவர்ஸில் என்ன சுற்றிட்டு இருக்கீங்க? நேராக சுற்றுங்கடா. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷரு எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டேப்லெட் வந்து எது கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் எப்போ வரணுங்கிறதும் டேட்டும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட இன்றைக்கி போயிட்டு வந்ததோட ஃபீட்பேக் என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. டாக்டரை மீட் பண்ணிவிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன வந்தது வந்து ஒரே ஒரு இது என்னாச்சுன்னா, நாங்கள் போன முறை போயிட்டு 3:30 மணி ஆகிடுச்சா. அதனால் இந்த டைம் வந்து சாப்பாடெல்லாம் கேரி பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். அழகாக டிஃபன் பாக்ஸில் வெரைட்டி பிரியாணி செஞ்சு
அழகாக குட்டி டிஃபன் பாக்ஸில் 3 டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு போனேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக 1 மணிக்கே பார்த்துட்டு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்தால் தான் வந்து டைம் ஆகும். ஆனால் இப்போ இந்த ஸ்கேன் வந்து வையபிலிட்டி ஸ்கேன்னு சொல்லி இந்த மந்தில் வந்து எடுக்கிறது. வையபிலிட்டி ஸ்கேன்னா விசிபிலிட்டி இல்லை, வையபிலிட்டி. நாங்கள் வந்து ஃபாரின் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். விசிபிலிட்டின்னு சொல்லலாம், வையபிலிட்டி. ஹார்ட் பீட் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. அதில் வந்து பாப்பா உள்ள நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அது வந்து எடுத்தாச்சு. அடுத்து திரும்ப வந்து இன்னொரு டேட் கொடுத்துருக்காங்க எப்போ வந்து பார்க்கணுன்னு. அதுதான் முக்கியமான ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேனில் வந்து பார்த்துட்டோம். அங்கே ஒரு க்யூட்டாக ஒரு பாப்பா வந்து கை குழந்தை வச்சுருந்தாங்க. 17 நாள் தான் ஆயிருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆமாப்பா இங்கே பிரசவம் பார்த்தது தான். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் குழந்தை ப்ரெக்னென்சி இது 7வது மாதத்துலேருந்து வந்து பார்க்க ஆரம்பித்தோம். குழந்தை இங்கே தான் பிறந்தது, நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த குழந்தை அவங்க வச்சுருந்தது ஒரு அந்த பாட்டி, அவங்க பொண்ணுக்கு தான் வந்து குழந்தை பிறந்திருக்காட்டுருக்கு. ஸோ அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல சூப்பராக பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஏதோ ஒருத்தரோட உடம்பு கண்டிஷன் பொறுத்து அது வந்து சிசேரியனாக இருந்ததுன்னா ஃபர்தராக அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக இருந்தது. அதே போல் இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஃபுட்டு நல்லா வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட சொல்லுப்பா. ஸோ டெய்லி வந்து நல்லா ஹெல்த்தாக டெய்லி சாப்பிட சொல்லுங்கள். தண்ணி நிறையா குடிக்க சொல்லுங்கள். அந்த முருங்கைக்கீரையை பற்றி அவங்களும் சொன்னாங்க. முருங்கைக்கீரை வந்து டெய்லி சேர்த்திக்கலாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் குழந்த பிறந்ததுக்கப்புறமும் அவங்க பழக்கம் வந்து 6 மாதத்துலேருந்து குழந்தைங்க 6 மாதம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தான சாப்பாடெலாம் கொடுப்போம். பிஸ்கட்லாம் கொடுக்காதீங்க நானும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் கடைசியில் அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் பிஸ்கட்லாம் கொடுக்குறதே இல்லை குழந்தைங்களுக்கு. நாங்களே ஒரு சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு அது நல்லா பசி தாங்கும், நல்லா ஹெல்த்தாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபையும் நல்லா பார்த்துக்குப்பா, அவங்களுக்கும் டெலிவரி வந்து நல்லபடியாக அமையும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேப்லெட்ஸ் மட்டும். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலில் லீவை போட்டுட்டு அப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னாங்களா. நானும் அங்கே பார்க்கில் இருந்துச்சேன்னு அம்மா சொன்னாங்களா. நானும் அங்கே போகணும்னு நினச்சேன்னா அம்மா இன்னொரு நாள் வரும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொன்னாங்களா. நானும் இன்றைக்கி லீவ் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கேனில் நான் குழந்தைய பார்த்தா ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி அங்கே கிரவுண்ட் இருந்துச்சு. அங்கே நான் டூரி அப்புறம் வேறு ஸ்லைடெல்லாம் நான் விளையாடல. ஸ்லைடெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் கிரகிரன்னு சுற்றுறது. அப்புறம் நாங்கள் வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அம்மா மாத்திரையெல்லாம் சாப்பிட கொடுத்தாங்களா. அப்புறம் வந்து நாங்களும் அங்கேருந்து திரும்பியும் வந்துட்டோம். பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.